Hey guys, welcome back. Samsung ல ரீசெண்டா M36 ஸ்மார்ட்போன் வந்து under 20,000 லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஒரு சில பேர் வந்து M36க்கு வந்து பயங்கர எக்ஸைட்டடா காத்துட்டு இருந்தாங்க. பட் Samsung வந்து எப்பவும் பண்ற மாதிரி பயங்கரமான டிசப்பாயிண்ட் தான் பண்ணியிருக்காங்க. பட் M36 லான்ச் ஆனதுனால என்ன Samsung ஃபேன்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் மொமெண்ட் அப்படின்னா M35 ஓட வேல்யூ வந்து பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. M35 வந்து பழைய ஒயின் மாதிரி வந்து ஸ்டில் 1 இயர் கழிச்சுமே வந்து ரொம்ப வேல்யூபிளா வந்து இப்போ ஃபீல் ஆகுது. M36ல இருக்கக்கூடிய புது ஃபீச்சர்ஸ் ஸ்பெக்ஸ் எல்லாத்தையுமே வந்து இன்னைக்கு நம்ம வீடியோல பார்த்தலாம். அண்ட் அப்கமிங் பிரைம் டே சேல் வேற வருது. இந்த சேல்ல M36 வாங்கலாமா இல்ல M35 வாங்குறது பெட்டரான டிசிஷனா, என்னென்னலாம் வந்து M36ல அப்கிரேட் அண்ட் டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்கன்ற வந்து நம்ம பார்த்துலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம்ல இருக்க ATT டீல்ஸ் சேனலை ஜாயின் பண்ணலாம், மறக்காம செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் பின் கமெண்ட்லையும் தரேன். அண்ட் அப்கமிங் சேல் வரதுனால எக்கச்சக்கமான டீல்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாமே வந்து அங்கே ஷேர் பண்ணிட்டு இருப்போம். ஸோ நீங்கள் முக்கியமான டீல்ஸ் எதையுமே வந்து நீங்கள் அங்கே மிஸ் பண்ண வேண்டாம். ஸோ உடனே வந்து மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குமே வந்து நம்ம டீல் சேனல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து M36ஓட ஸ்பெக்ஸ் வந்து குயிக்காக வந்து நம்ம பார்த்துலாம். ஸோ இந்த வாட்டியுமே வந்து M36 வந்து கம்ப்ளீட்டாக வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணி தான் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. பேக் மெட்டீரியல் பிளாஸ்டிக் தான், சைடு ஃப்ரேமே வந்து பிளாஸ்டிக் தான். பட் M35 கம்பேர் பண்ணும்போது திக்னஸ் வந்து டிராஸ்டிக்காக வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. எதனால் திக்னஸ் கம்மியாக இருக்குது அப்படின்றது பார்த்தலாம். இந்த வாட்டி 7.7 mm வந்து திக்னஸ் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. M சீரீஸ்லேயே வந்து ஒன் ஆஃப் த ஸ்லிம்மஸ்ட் ஃபோனாக வந்து ஃபீல் ஆகும். பட் வெயிட்டில் வந்து பெரிய சர்ப்ரைஸ்லாம் எதுவும் கொடுக்கல. 197 கிராம்ஸ், நியர் 200 கிராம்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வெயிட் இன்னும் ஃபர்தராக வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. எதனாலன்னு பார்த்தோன்னா M35ல நம்ம வந்து 6000 mAh பேட்டரி பார்த்துட்ருக்கோம். M சீரிஸ் அப்படின்னாலே வந்து மான்ஸ்டர் சீரீஸ் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா முக்கியமாக அந்த பேட்டரி கெப்பாசிட்டிக்காக தான். 6000 mAh வந்து நம்ம காலகாலமாக பார்த்துட்ருக்கோம். அண்ட் இனிஷியலாக வந்து M சீரிஸ்க்கு 5000 mAh பேட்டரி சாம்சங் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பட் இப்போ மார்க்கெட்டில் வந்து நம்ம மற்ற பிராண்ட்ஸ் எல்லாமே வந்து ஈஸியாக 7000 8000 mAh பேட்டரி ஃபோன்ஸ் பார்த்துட்ருக்கோம். பட் இப்போ சாம்சங் வந்து அப்படியே ஜென்ரேஷன் வைஸ் வந்து பின்னாடி போயிட்டுருக்காங்க. இந்த M36 ஸ்மார்ட் ஃபோனில் வந்து 5000 mAh பேட்டரி தான் வந்து பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய டவுன் கிரேடாக வந்து நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பேட்டரி கெப்பாசிட்டி கம்மி பண்ணியுமே வந்து வெயிட் ஸ்டில் வந்து 200 கிராம்ஸில் இருக்கிறது கண்டிப்பாக வந்து டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்குது. வெயிட் இன்னும் ஃபர்தராக வந்து கம்மியாக இருக்கலாம். கலர்ஸ்னு பார்த்தோன்னா M36 வந்து இந்த வாட்டி க்ரீன், ஆரஞ்ச் அண்ட் பிளாக்னு 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. டிசைன்னு பார்க்கும்போதுமே வந்து நம்ம M16 F16லாம் வந்து பார்த்துருப்போம். சிமிலர் டிசைன் பேட்டர்ன் வந்து M36லேயுமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு லேட்டஸ்ட் லுக்கிங் ஸ்மார்ட் ஃபோனாக தான் தெரியும் பேக் சைட்லேருந்து பார்க்குறதுக்கு. பட் ஃப்ரண்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா வாட்டர் ட்ராப் நாட்ச் கொடுத்துருப்பாங்க. M35லேயே வந்து நமக்கு அந்த பஞ்சுவல் டிஸ்பிளே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ M35ஓட டிசைனை வந்து இன்னும் கொஞ்சம் சுப்பீரியராக வந்து ஃபீல் ஆகும். ஸோ வாட்டர் ட்ராப் நாட்ச் போனதுமே வந்து இன்னொரு மிகப்பெரிய டவுன் கிரேடாக தான் இருக்குது. பட் டிஸ்பிளேயோட டிசைன் கூட வந்து மேஜராக நமக்கு காம்ப்ரமைஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்க. பட் உள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல்ஸுமே வந்து பெருசாக இவங்க எதுவும் சேஞ்ச் பண்ணல. அண்ட் இந்த வாட்டி இன்னொரு பெரிய பாசிட்டிவ் என்ன அப்படின்னா கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் ப்ளஸ் ப்ரொடெக்ஷன் வந்து அப்படியே ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. அங்கேயே வந்து எதுவும் கை வச்சு டவுன் கிரேட் எதுவும் பண்ணல. டிஸ்பிளே சைஸ்ன்னு பார்க்கும்போது 6.7 inch ஃபுல் HD டிஸ்பிளே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. சூப்பர் AMOLED பேனல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 120Hz ஹை ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. 1000 nits பிரைட்னஸ்மே வந்து இந்த ஃபோன்லேயுமே வந்து ரீட்டைன் ஆகிருக்கு. பட் ஸ்டில் வந்து M36லேயுமே வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் வந்து நம்ம பார்க்குறோம். இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கிடையாது. பட் M30 சீரீஸ்லேயே வந்து நம்ம காலகாலமாக வந்து சைட் மவுண்டட் தான் பார்த்துட்ருக்கோம். M50 சீரீஸில் மட்டும்தான் வந்து இன் டிஸ்பிளேக்கு வந்து மூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சாஃப்ட்வேர்னு பார்த்தோன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து ஒரு பெரிய பாசிட்டிவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து Android 15 பேஸ் பண்ணால் One UI 7ஓட வருது. ப்ளஸ் 6 years வந்து ஒரு லென்த்தியான அப்டேட்ஸ் வந்து சாம்சங் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அந்த லென்த்தியான அப்டேட்ஸ்க்கு ஒரு சில பேர் வந்து ஃபாலோ ஆகலாம். பட் என்ன அப்படின்னா Exynos 1380, M35, A54 அண்ட் A35 மாதிரி ஃபோன்ஸில் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம். அதே ப்ராசர் தான் வந்து இங்கே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து எந்த ஒரு அப்கிரேடுமே வந்து கிடையாது. சேம் அதே ப்ராசர் எக்கச்சக்கமாக ஸ்டாக் வச்சுருப்பாங்க போல், ரீயூஸ் தான் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் என்னென்னா சாம்சங் இந்த மாதிரி வந்து டிசைனில் டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க, பேட்டரிலையுமே வந்து டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க. இந்த டைம் வந்து உங்கள் ஸ்னாப்ட்ராகன் 6 Gen 4 மாதிரி ப்ராசர் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த செக்மெண்ட்டை வந்து ப்ளஸ் இவங்களோட கேமரா ஆப்டிமைசேஷனுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பயங்கரமாக டாமினேட் பண்ணியிருக்கும். ஸ்டில் ஒரு நல்ல கேமரா சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்க வாய்ப்பு இருக்குது தவிர பட் ரொம்ப பியூர் பெர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக் ஃபோன் கிடையாது. Exynos 1380 ஸ்டில் M35 நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நார்மல் டெய்லி யூசேஜ்க்கு வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கும். BGMI நீங்கள் ப்ளே பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா Wi-Fiயில் 40 FPS வந்து ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ணோம். டெய்லி யூசேஜ் சஃபிஷியண்ட்டாக இருக்குமே தவிர இன்டென்ஸாக வந்து நீங்கள் மல்டி டாஸ்கிங் பண்ண போகிறீங்க, ரொம்ப ஹெவி யூசேஜ் பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து ஹேண்டில் பண்ணாது.
ஸோ நார்மல் யூசேஜ்க்கு வந்து ஸ்டில் வந்து Exynos 1380 இப்போவுமே வந்து ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ணோம். பட் கண்டிப்பாக வந்து ஒரு ப்ராசரில் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கணும். பட் சாம்சங் எதுவும் பண்ணலை. கேமரான்னு பார்த்தா M35 பார்த்தா சிமிலர் கேமரா செட்டப் தான் வந்து M36லையுமே வந்து ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 13 மெகா பிக்சல் கேமரா, ரியரில் வந்து 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா, 8 MP வந்து அல்ட்ரா வைட் இருக்குது, 2 MP வந்து மேக்ரோ கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுத்துலையுமே வந்து 4K வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் இருக்குது. M36ல செல்ஃபிஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக எடுக்க வாய்ப்பு இருக்குது. எதனால்னா M35 வந்து ரொம்ப ஹெவியாக ஃபீல் ஆகும். செல்ஃபிஸ் எடுக்கும்போது வந்து நம்ம ஈஸியாக வந்து பிளர் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ரொம்ப வந்து ஸ்டேபிளாக வந்து ஃபோனை ஹோல்ட் பண்ணி வந்து நம்ம ஃபோட்டோஸ் எடுத்தால் தான் வந்து ஓரளவுக்கு கிளியரான ஃபோட்டோஸ் வரும். எஸ் அவுட்புட் நல்லாயிருக்கும். பட் ரொம்ப வந்து நம்ம ஸ்டெடியாக வந்து வச்சுருக்கணும். M35 வந்து கொஞ்சம் ஹெவியான சைடில் தான் இருக்குது ஃபோனு. பட் M36ல வெயிட் ஒரு 20 கிராம்ஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுனால செல்ஃபிஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அண்ட் ரியர் கேமராக்கு வந்து OIS சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் சாம்சங்கில் வந்து நைட்டோகிராஃபி வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. அண்ட் வீடியோகிராஃபிலையுமே வந்து ஒரு சில இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கதா வந்து சொல்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு வந்து மேஜர் ரொம்ப டிராஸ்டிக்கான டிஃப்ரென்ஸ் வந்து இருக்க போகிறதில்ல. ஆல்ரெடி M35 நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா M36க்கு வந்து கேமராக்காக அப்கிரேட் பண்ணணுன்ற அவசியம் வந்து பெருசாக இருக்காது. ஆல்மோஸ்ட் சிமிலரான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் M36லையுமே வந்து LPDDR4X ரேமும் UFS 2.2 ஸ்டோரேஜோட வருது. M36 ஸ்மார்ட் ஃபோனில் ரொம்ப ஹைலைட்ஸ்னு பார்த்தோன்னா ஹெட்ஃபோன் ஜாக் அதுலேயுமே வந்து கிடையாது. M35மே வந்து ஒரு திக்கான ஃபோன் தான். பட் இதுலேயுமே வந்து ஹெட்ஃபோன் ஜாக் கொடுக்கல. அந்த ட்ரெண்ட் வந்து கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காங்க. M36ல ஹெட்ஃபோன் ஜாக் இல்லை. அண்ட் பாக்ஸ்லேயுமே வந்து ஸ்லிம்மான பாக்ஸ் தான் இந்த வாட்டியும் வரப்போகுது. ஸோ சார்ஜருமே இல்லை. ஸோ M35 இப்போ கரண்ட்டாக வந்து ஓரளவுக்கு கம்மியான ப்ரைஸ் சேல் ஆகிட்டுருக்கு. பட் M35 லான்ச் பண்ண ப்ரைஸ் தான் வந்து M36 லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் ஆல்ரெடி M35 அதோட கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆகக்கூடிய ஃபோனை வந்து ரொம்ப கம்மியான விலையில் கிடைக்கிறதுனால M36 வந்து அந்தளவுக்கு வேல்யூபிளாக வந்து இப்போதைக்கு வந்து ஃபீல் ஆகலை. அமேசான் எக்ஸ்க்ளூசிவாக தான் வந்து இந்த M36 ஸ்மார்ட் ஃபோன் வந்து கொண்டு வராங்க. சாம்சங் மேபி வந்து M36ஓட சேல்ஸை பூஸ்ட் பண்ண M35 வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் பண்ண வாய்ப்புகளும் இருக்குது. M35 எத்தனை நாள் ஸ்டாக் இருக்கோ அந்த வரைக்குமே வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பெட்டர் வேல்யூ வந்து ப்ரொவைட் பண்ணோம். M35ல நமக்கு வந்து பேட்டரி கெப்பாசிட்டி அதிகமாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு அந்த பஞ்ச்-ஹோல் டிசைனோட வந்துடும். வெயிட் தான் வந்து கொஞ்சம் அதிகம். பட் ஸ்டில் வந்து நம்ம ஒரு 10 to 15 டேஸ் வந்து இந்த ஃபோன் மட்டும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தால் வந்து ஈஸியாக வந்து செட் ஆகிடும். One UI 7 அப்டேட்க்கு அப்புறமா வந்து M35 டெய்லி யூசேஜ்க்கு வந்து ஓரளவுக்கு பெட்டராக வந்து ஃபீல் ஆகுது. அண்ட் பேட்டரி பேக்கப்மே வந்து ஸ்லைட்டாக வந்து ஸ்க்ரீன் ஆன் டைம் இம்ப்ரூவ் ஆனதாக வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா ரீசெண்டாக வந்து நான் வெளியில் ட்ராவல்லாம் போயிருந்தேன். M35 அண்ட் S23 அல்ட்ரா தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். M35 வந்து எனக்கு பேட்டரியில் இன்னும் கொஞ்சம் ஸ்லைட் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நான் நோட்டீஸ் பண்ணுறேன். அண்ட் ஆஃப்லைன் மல்டிமீடியா ஸ்ட்ரீமிங் எல்லாமே வந்து ஒரு டிராஸ்டிக்கான ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து ஸ்டில் எனக்கு கிடச்சிட்ருக்கு. ஸோ ஆல்ரெடி M35 நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்ற வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இப்போது கரண்ட்டாக வந்து அமேசானில் 13,500க்கு வந்து அந்த கூப்பான் டிஸ்கவுண்ட்லாம் யூஸ் பண்ண முடிஞ்சால் வந்து M35ஓட 6GB வேரியண்ட் வந்து கிடச்சிட்ருக்கு. 8GB வேரியண்ட் வந்து அரௌண்ட் 15,000 rupees கிடச்சிருக்கு. அமேசான் ப்ரைம் டே சேலில் இதே ப்ரைஸில் கிடச்சாலும் சரி, ஒரு வேளை இதை விட ப்ரைஸ் கம்மியான பயங்கர வேல்யூபிளாக வந்து ஃபீல் ஆகும். M36 பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு M35 வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம். வெயிட் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா M35 வந்து இப்போவுமே வந்து ஒரு சாலிடான சாய்ஸாக இருக்கும். பட் லாங் டேர்ம் யூசர்ஸ் அப்படின்றப்போ வந்து நீங்கள் 8GB ரேம் வந்து ப்ரிஃபர் பண்ண பாருங்கள். ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும் நமக்கு டெய்லி யூசேஜ்க்கு. சாம்சங்கில் வந்து நீங்கள் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணுற பிளானில் இருக்கீங்க அப்படின்னா அண்டர் 10,000 வந்து நமக்கு சாம்சங்கோட M06 F06 இந்த மாடல் வந்து கிடச்சிட்ருக்கு. அண்டர் 15,000 இல்லை அண்டர் 20,000 நீங்கள் எடுத்துட்டாலுமே வந்து M35 வந்து கண்டிப்பாக வந்து தி பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். A35 M36 எல்லாமே வந்து 5000 mAh பேட்டரி வரதுனால Exynos 1380 வந்து சூப்பர் எஃபிஷியன்டான ப்ராசர் கிடையாது. பட் அதுக்கு வந்து இந்த M35 6000 mAh பேட்டரியோடு வரதுனால கொஞ்சம் மேக்கப் பண்ணி நமக்கு ஸ்டில் வந்து அந்த ஒன் டே யூசேஜ்க்கு வந்து ஈஸியாக தாங்குது. பட் அதே வந்து 5000 mAh பேட்டரி ஃபோன் அப்படின்றப்போ வந்து நமக்கு ரொம்ப ஹெவி யூசேஜில் வந்து நம்ம ஈவினிங் வந்து அகைன் ஒரு சின்ன டாப் அப் பண்ணுற மாதிரி வந்து ஃபீல் இருக்கும். M36 அண்ட் A35 வந்து பேட்டரி வந்து கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பேட்டரி ஓரியன்டாக நீங்கள் சாம்சங்கில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போதைக்குமே வந்து நம்ம M35 வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். அண்ட் அப்கமிங் சேலில் சாம்சங்கோட A55மே வந்து ஓரளவுக்கு நல்ல ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் S24 FEக்குமே வந்து ஒரு நல்ல ப்ரைஸ் ட்ராப் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆல்ரெடி வந்து 34,000 35,000 எல்லாமே வந்து லோவஸ்ட்டாக வந்து ப்ரைஸ் ட்ராப்பாக இருந்தது. ஸோ சேலில் மேபி 32 33க்கெலாம் கிடச்சிது அப்படின்னா S24 FE வந்து பயங்கர ஒர்த்தாக வந்து ஃபீல் ஆகும். அண்ட் S24 ரெகுலர் S24 ப்ளஸ் இந்த மாடல்ஸ்க்குமே வந்து ஓரளவுக்கு நல்ல ப்ரைஸ் ட்ராப் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒன்ஸ் ப்ரைஸ்லாம் ரிவீல் ஆனதுக்கப்புறமா எந்த ஃபோன் எந்த ப்ரைஸில் வாங்குறது ஒர்த்தாக இருக்கும் அப்படின்றது வந்து அதை பற்றியுமே வந்து வீடியோ ஷேர் பண்ணுறேன்.
நினைக்கிறேன். ஸோ M36 ஸ்மார்ட் ஃபோன் பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். பட் இப்போதைக்கு M36 வாங்குறதுக்கு பதிலாக ஃபியூச்சரில் ஏதாவது ப்ரைஸ் ட்ராப் ஆச்சு அப்படின்னா அந்த டைம் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து ஃபீல் ஆகும். பட் M35 ஸ்டாக் இருக்கிற வரைக்குமே வந்து M35 தான் வந்து ஓவராலாக வந்து ஒரு பெட்டர் பிக்காக வந்து இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டெலிகிராமில் இருக்க நம்ம ATD டீல்ஸ் சேனலையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.